வணக்கம். சிவபெருமான் கோபமாக காட்சி தரும் இடம் எது தெரியுமா? ஒரு அசுரனை அழிக்க உக்ர ரூபம் எடுத்த சிவன் இன்னும் அதே சக்தியுடன் அருள் பாலிக்கும் தலம். நவகிரகங்களில் புதனுக்கான முக்கிய பரிகார ஸ்தலம். 3 தலவிருட்சங்கள் கொண்ட அதிசய தலம். அதுதான் திருவெண்காடு. உலகத்தில் உள்ள உயிர்கள் தம்மை வழிபட்டு உய்யும் பொருட்டு இறைவன் திருமேனி தாங்கி திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் திருத்தலங்கள் பல உள்ளன. அவற்றுள் தேவார பாடல் பெற்றவை மிகச்சிறந்தவையாகும். அவைகளை பாடல் பெற்ற பதிகள் என வழங்குவர். சோழநாடு, ஈழநாடு, பாண்டி நாடு, மலைநாடு, கொங்கு நாடு, நடுநாடு, தொண்டை நாடு, துளுவநாடு, வடநாடு என நாட்டு வகையாக அத்தலங்களை பிரித்திருக்கின்றனர் ஆன்றோர். அதிலும் சோழ நாட்டை 2 பகுதிகளாக வகுத்துள்ளனர். அவை காவிரி ஆற்றுக்கு வடகரையிலும் தென்கரையிலும் திகழும் தலங்களாகும். காவிரிக்கு வடபால் விளங்கும் பகுதிகளில் 11ஆவதாக விளங்குவது திருவெண்காடு என்பது. இத்திருத்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சீர்காழி பகுதியில் இருக்கிறது. திருவெண்காடு என்னும் இத்திருத்தலத்திற்கு பல பெயர்கள் உண்டு. வடமொழியில் சுவேதாரண்யம் என்று அழைக்கப்படுகிறது. சுவேதம் என்றால் வெண்மை என்றும் ஆரண்யம் என்றால் காடு என்றும் பொருள்படும். இதை தவிர இதற்கு வேதவெண்காடு, சுவேதவனம், காலாஞ்சரம், வில்வவனம், மகாவரங்கம், முத்திவாயில், முத்திநகர், தமோநாசபுரம், முருகன்பூண்டி, பாதாள கைலாயம், ஞானவனம், சிவானந்தக்காடு, கணபதி நகரம், ஆதி சிதம்பரம், திருவூர், உமையூர், மாலூர், தலநாயகம், பெரியமயானம், பேரரங்கம், நவநிருத்தகணம், அவிமுத்தம், தருமகோடி, சித்திநகர் முதலிய பல பெயர்களும் இப்பதிக்கு உண்டு. திருமுறைகள், கல்வெட்டுகள் முதலியவற்றில் திருவெண்காடு என்ற பெயரே குறிக்கப்படுகிறது. திருவாரூர் பிறக்க முத்தி, தில்லையில் தரிசிக்க முத்தி, திருவண்ணாமலை நினைக்க முத்தி, காசியில் இறக்க முத்தி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வனைத்தும் ஒருங்கே ஓரிடத்தே வாய்க்கக்கூடியதுதான் இந்த திருவெண்காடு. ஆதலின் முத்திவாயில், முத்திநகர் என்ற பெயர்கள் இதற்கு ஏற்பட்டன. இந்நகரின் பெயரில் ஒன்றை நினைத்தாலும் வினை அகலும், இடுக்கண் நீங்கும் என்றும் இத்தலத்தின் பேரில் ஒன்றை உரைத்தவருக்கு யாகபலமெல்லாம் எய்தும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. திருவெண்காட்டிலுள்ள சிவபெருமான் கோவில் ஊருக்கு நடுநாயகமாக விளங்குகின்றது. கோவிலை சுற்றி 4 தேரோடும் திருவீதிகளும் மட வளாகமும் அமைந்துள்ளன. பெரும்பாலான கோயில்களைப் போலவே திருவெண்காட்டு கோவிலும் கிழக்கு நோக்கி இருக்கிறது. திருவெண்காட்டு கோவிலில் மிகவும் முக்கியமாக போற்றப்படும் மூர்த்திகள் 3 ஆகும். அவை சுவேதாரணீஸ்வரர், நடராஜர், அகோரமூர்த்தியாகும். இங்குள்ள அன்னையாகிய அம்பிகை பிரம்மவித்தியாம்பாள் என்றும் பெரிய நாயகி என்றும் அழைக்கப்படுவார். ஸ்வேதாரணேஸ்வரரை வழிபட்டு பேறு பெற்றோர் விண்ணாலும் தேவர்களும் மண்ணாலும் மன்னர்களும் மற்றவர்களும் பலராதலின் அவர் பெருமை அளவிடற்கரியது. தில்லை, சிதம்பரம் போன்றே இங்கு நடராஜ சபை அமைந்திருப்பது தனிப்பெரும் சிறப்புடையது. ஸ்படிகலிங்கமூர்த்தி, ரகசியம் முதலியவையெல்லாம் அங்கு இருப்பது போன்றே இங்கும் உள்ளன. இங்குள்ள நடராஜருக்கு 6 அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன. அம்மன் சந்நிதியில் புதனுக்கென்று தனி கோவில் இருக்கிறது. இந்த கோவிலில் நவகிரகங்கள் வரிசையாக அமைந்துள்ளன. சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தவர்தான் இந்த புதன். சந்திரன் புதனுடன் ஸ்வேதாரண்யம் வந்து பெருமானை வழிபட்டு குரு துரோகம் செய்த பாவத்தையும் க்ஷயரோகத்தையும் நீங்க பெற்றான். சண்டிகேஸ்வரரை தரிசிப்பது எவ்வளவு அவசியமோ அதுபோல் இத்தலத்தில் புதனை கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும். இங்குள்ள தீர்த்தங்கள் 3 ஆகும். ஒரு சமயம் சிவபெருமான் உமாதேவியாரது வேண்டுகோளுக்கிணங்க இத்திருவெண்காட்டிலே நடனம் செய்தார் என்றும் அப்போது அவருடைய முக்கண்களில் நின்றும் ஆனந்தத்தினால் 3 துளிகள் சிந்தின என்றும் அந்த 3 துளிகளும் அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என்ற 3 குளங்களாய் அமைந்தன என்றும் சொல்லப்படுகிறது. வேறு எந்த தலங்களிலும் காணாத ஒரு அதிசயம் இந்த தலத்தில் உள்ளது. அது என்னவென்றால் இங்கு 3 தல விருட்சங்கள் உள்ளன. அவை வடவால், கொன்றை, வில்வம் என்பனவாகும்.
இவ்வளவு அதிசயங்களையும் அருளையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் திருத்தலம் இந்த திருவெண்காடு. இது புதந்தோஷம் தீர்க்கும் தலம் மட்டும் இல்லை, மன அமைதி, புத்திசாலித்தனம், வாழ்க்கை முன்னேற்றம் என அனைத்தும் அவரின் ஒரே அருளில் கிடைக்கும் தலம் இந்த திருவெண்காடு திருத்தலம். இந்த ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் அகோரமூர்த்தியின் உக்ர ரூப ரகசியம் இன்னும் ஆழமானது. எதற்காக சிவன் அந்த வடிவத்தை எடுத்தார்? அந்த அதிசயமான கதை அடுத்த பகுதியில். ஓம் நம சிவாய.